வணக்கம். பல்லாவரத்தில் 2.50 ஏக்கர் அரசு மற்றும் வாரிசு இல்லாத சொத்துக்களை தனி நபர்கள் ஆக்கிரமித்து வணிக வளாகங்களை கட்டியுள்ளார்கள். உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி கட்டிடங்களை இடித்து அரசு கையகப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அமைச்சர் தாமோ அன்பரசன், பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி, பல்லாவரம் மண்டல தலைவர் ஜோசப் அண்ணாதுரை ஆகியோர் கட்டிடங்களை இடிக்கக்கூடாது என அதிகாரிகளுக்கு கட்டளை. உயர்நீதிமன்றம் உத்தரவு மீது நடவடிக்கை எடுக்காத வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்தும் இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் அமைச்சர், எம்எல்ஏ, மண்டல தலைவர் ஆகியோர்களை கண்டித்தும் குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் மற்றும் அனைத்து கட்சியினரும் சேர்ந்து பல்லாவரம் தாசில்தார் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரம் ரயில்வே நிலையம் அருகே 13வது வார்டில் அரசுக்கு சொந்தமான இருசாண்டி சுப்பன், சத்திரகுளம், ராமசாமி செட்டிகுளம் இவை 1.96, பாட்டை 12 சென்ட், காரிய மண்டபம் 23 சென்ட், கோவில் நிலம் 22 சென்ட் ஆகியவற்றை தனி நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளதை எதிர்த்து பல்லாவரம் 13வது வார்டு குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ளது. அதன் தீர்வாக கடந்த 9 மாதங்களுக்கு முன்பாக உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடத்தை காலி செய்து ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்து இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத பல்லாவரம் தாசில்தார் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் ஆகியோரை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அனைத்து கட்சி சார்பில் நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக சிட்லப்பாக்கம் காவல் ஆய்வாளர் கன்னியப்பன் அவர்கள் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கை அரசுக்கு சொந்தமாகவும் வாரிசு இல்லாத சொத்துக்களையும் தனி நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது. இதனை உடனடியாக அரசு ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்டு அரசு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து தாசில்தாரிடம் கோரிக்கை மனு வைத்த போது இன்னும் சில தினங்களில் அதனை நாங்கள் மீட்டு தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தனர். அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தாம்பரம் ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற காலதாமதம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு குடியிருப்பு நலச்சங்க நிர்வாகி காந்தி அவர்கள் கூறுகையில், காலதாமதம் ஏற்படுவதற்கு காரணம் அரசியல், குறிப்பாக இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி, அவருடைய சகோதரர் மண்டல தலைவர் ஜோசப் அண்ணாதுரை ஆகிய இருவரும் அரசியலின் காரணமாகவே இதை காலதாமதம் ஏற்படுத்துகின்றார்கள். இப்பகுதி மக்களின் 5 வருட கோரிக்கையை 2024 உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவுக்கும் அவர்கள் உத்தரவை இதுவரை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் அன்பரசு இந்த வழக்கை நடத்தும் வழக்கறிஞரை இந்த வழக்கை நடத்த வேண்டாம் என எச்சரித்துள்ளார். இதற்கு முக்கிய காரணம் இந்த இடத்தை ஆக்கிரமித்துள்ள நபர்கள் அச்சரத்தின் காரணமாகவே இந்த உயர்நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றப்படாமல் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. ஐயனார், வேலுமணி உள்ளிட்ட நபர்கள் ஆக்கிரமித்து போலி பட்டாக்கள் வாங்கி வைத்திருந்ததை தகுந்த ஆதாரத்துடன் காண்பித்தும் இதுவரை பல்லாவரம் தாசில்தார் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட திமுகவினர் அச்சுறுத்தி தடுத்து வருகின்றார்கள். பல்லாவரம் 13வது வார்டு குடியிருப்போர் பொதுநல சங்கத்தோட தலைமையில பல்லாவரம் பகுதியில் இருக்கிற அனைத்து கட்சிகள், சமூக இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து பல்லாவரம் 13வது வார்டு குடியிருப்போர் நல சங்கம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடுத்து அந்த பொதுநல வழக்கில் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் இருக்கிற இருசாண்டி சுப்பன் செட்டி சத்திரம் குளம், ராமசாமி செட்டி குளம் 1 ஏக்கர் 96 சென்ட், பாட்டை 12 சென்ட், காரிய மண்டபம் சென்ட் எல்லாம் 23 சென்ட், கோவில் நிலம் 22 சென்ட், இதெல்லாம் ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லி கோர்ட்டு ஆர்டர் வாங்கி
9 மாதம் ஆச்சு. வருவாய்த்துறையும் நகராட்சியும் இது வரைக்கும் மாநகராட்சியும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதை கண்டித்து பகுதி மக்கள் மற்ற அரசியல் கட்சிகள் சேர்ந்து இன்னைக்கு தாசில்தார் அலுவலகம் முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தோம். அந்த ஆர்ப்பாட்டம் இது வரைக்கும் நடத்தி இப்போ தான் முடிச்சிருக்கிறோம். தாசில்தார்கிட்ட பேசுனதுக்கு எங்கள் கோரிக்கை கூடிய விரைவில் நான் பேசி முடிச்சிடுறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. காலதாமதம் ஏற்படுறதுக்கு காரணம் யாரு? இது காலதாமதம் ஏற்படுறதுக்கு காரணம் அரசியல் காரணம் தான். குறிப்பா சொல்லணும்னா பல்லாவரத்தில் இருக்கிற கருணாநிதி, ஜோசப் இவங்கெல்லாம் அந்த போராட்டத்தை மக்கள் போராட்டமா பார்க்காம ஆட்சிக்கு எதிரான போராட்டமா பார்க்குறாங்க. ஆட்சிக்கு எதிரான போராட்டம் இல்லைன்னு சொன்னாலும் கேட்கல. திமுகவில் வந்து நிறைய தோழர்கள் வந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் வீட்டில் ஃபோன் பண்ணி நீ போகாத, போராட்டத்தில் கலந்துக்காதன்னு பாதி பேர் நிப்பாட்டாங்க. இது காரணமே திமுக தான். இந்த தாமதத்துக்கு காரணம். இது எவ்வளவு நாள் கோரிக்கை? எவ்வளவு நாள்? இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5 வருஷ கோரிக்கை. இது 5 வருஷ கோரிக்கையா இருந்து 5 வருஷ கோரிக்கை சமீபத்திலாம் கோர்ட்டுக்கு போனோம். 2024 தான் ஹைகோர்ட்ல சீஃப் ஜட்ஜ் ஆர்டர். இந்த சீஃப் ஜட்ஜ் ஆர்டரே அமல்படுத்த விட மாட்டேங்கிறாங்க. கோர்ட்லையும் வக்கீல்கிட்டையும் போய் அமைச்சர் அன்பரசு ஃபோன் பண்ணி நீ தலையிடாதன்னு அந்த வக்கீலையும் ஆஜராக விடாம தொடர்ந்து தொந்தரவு பண்ணி இந்த ஆக்கிரமிப்பாளருக்கு துணை நிற்கிறாங்க. ஐயனார் ஸ்டோருங்கிறவன் ஒரு பெரிய கடை கட்டி இருக்கிறான். அவன் அது வந்து செட்டி சத்திரம் தர்மஸ்தாபன சொத்து. இந்த தர்மதாபன சொத்தை ஒருத்தர் விற்று சட்டவிரோதமாக விற்று அதில் 14.5 சென்ட் விற்று இப்போ 25 சென்ட்டுக்கு அவன் பட்டா வச்சிருக்கான். வேல்மயிலுங்கிறவன் ஒரு 3800 ஸ்கொயர் ஃபீட் பட்டா வச்சிருக்கான். இதெல்லாமே இல்லீகல். எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக கொடுத்தும் வருவாய்த்துறை இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. தாம்பரம் மாநகராட்சியும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் எந்த நடவடிக்கை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, தடுக்கிறாங்க. அதை எதிர்த்து மக்களை திரட்டி போராட்டம். அடுத்த கட்டத்தை நம்ம நிறைவேறலன்னா அடுத்த கட்டம் இந்த அவர் சொல்லியிருக்காரு ஒரு 20 நாளையில பண்ணி தரேன்னு சொல்லி. அப்படி பண்ணலைன்னா ஆர்டிஓ அலுவலகம் முன்னாடி மறியல் பண்றதா முடிவு பண்ணியிருக்கோம். பேரு? என் பேரு காந்தி, பல்லாவரம் 13வது வார்டு குடியிருப்போர் பொதுநல சங்க தலைவர்.